ஹே விடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து கிளியரா வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த பேக்கை வந்து நீங்க ஒன் டைம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு 10 டைம்ஸ்க்கு நீங்க அடுத்து வந்து பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து மோஸ்ட்லி நீங்க நைட் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த பேக் வந்து என்னது அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டி பவுல் வந்து எடுத்திருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க இதுக்கு பதிலா வந்து ஒரிஜினல் பிளான்ட்ல இருந்தும் கூட எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஒரிஜினல் பிளான்ட்ல இருந்து எடுக்கும்போது டெய்லி நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். கடையில வாங்குன ஜெல்லா இருந்தா நீங்க 1 டைம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஆலோவேரா ஜெல் கூட வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து விட்டமின் ஏ ஆயில் வந்து ஒரு கேப்சூல் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 4 ட்ராப் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீம் டைப்ல வந்து வரும். அந்த அளவுக்கு வர தண்டிக்கும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு க்ரீம் டைப்புக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ பேக்கும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயும் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்டும் நான் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த ரெமடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. நீங்க டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும். உங்க ஸ்கின் வந்து நல்லா கிளியராவும் இருக்கும். அதே நேரத்துல சூப்பர் க்ளோயிங்காவும் இருக்கும். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து கொஞ்சமா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப அதிகமா அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சமா நீங்க எடுத்தே அப்ளை பண்ணிக்கிறலாம். வீடியோல வந்து நல்லா அதிகமா அப்ளை பண்ணியிருப்பேன். நீங்க அப்ளை பண்ணிட்டு, ஒரு மசாஜ் மாரி நல்லா குடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆவது நல்லா மசாஜ் வந்து குடுத்துக்கோங்க. ஏன்னா, அப்பதான் நம்ம ஃபேஸோட அந்த பேக் வந்து போய் நல்லா மிங்கிள் ஆகும். மிங்கிள் ஆகும்போது, நம்மளுக்கு உள்ள இருந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோயிங் பண்ணி குடுக்குறதுக்கு, இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இது கூட வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்ன சாஃப்ட் அண்ட் சப்பிளா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்மண்ட் ஆயில் நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். நம்ம ஸ்கின்ன நல்லா க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். விட்டமின் இ ஆயிலும் நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உள்ள இருந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோயிங் பண்ணி குடுக்குறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் இதுகளை எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ன வந்து கிளியராவும் மாத்தி குடுத்துரும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்ன நல்லா சாஃப்ட்டா பார்த்துக்குரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல இருக்கிற கருமையெல்லாம் நீக்கி நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். இப்ப இந்த பேக்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணுங்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த பேக்க அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணணும்னு தேவையில்ல. அப்படியே கூட நீங்க தூங்க போயிட்டு மார்னிங் எந்திரிச்சு கூட நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல அப்டின்னா, உங்களுக்கு வாஷ் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்க நல்லா மசாஜ் பண்ணிட்டு, அந்த 5 மினிட்ஸ் மட்டும் அப்டியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின் வந்து நல்லா கிளியராவும், நல்லா க்ளோயிங்காவும் சீக்கிரமாவே ஆயிரும். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நல்ல கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்ன வந்து நீங்க சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணிறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் குடுத்துருங்க. See you next video. Take care. Bye bye.